குமரிதான் முதல் ஸ்கெட்ச். மோடி போட்ட பலே திட்டம். அச்சத்தின் உச்சத்தில் ஸ்டாலின். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற சுற்றுப்பயணத்தை கடந்த சில மாதங்களாக மாநிலம் தழுவி நடத்தி வருகிறார். இப்பயணத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து ஆதரவு இருந்து வருகிறது. வெறும் மக்கள் மத்தியில் உரையாற்றும் பொதுக்கூட்டங்களாக மட்டுமல்லாமல் கிராம சபை கூட்டங்கள் போன்று நேரடியாக மக்களிடம் கலந்துரையாடி அவர்களது குறைகளை கேட்கும் பயணமாகவும் நயினாரின் பயணம் இருந்து வருகிறது. முந்தைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பெயரில் இதேபோன்று மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அதற்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஆதரவு உருவானது. மேலும் அப்பயணம் அதற்கு அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு நல்ல சதவீதத்திலான வாக்குகளை பெற உதவியது. இப்படி இருக்க நயினாரின் இந்த பயணமும் மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவை பெற்று வரும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருப்பதால் மாநிலம் முழுவதும் இரு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை ஒருங்கிணைத்து திமுக அரசை வீழ்த்த இச்சுற்றுப்பயணம் நிச்சயம் உதவும் என விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இப்பயணம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி புதுக்கோட்டையில் நிறைவாகிறது. இந்த நிறைவு பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று தமிழக பாஜக திட்டமிட்டிருந்தது. அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை பங்கேற்க வைக்க முயற்சிகள் நடைபெற்றன. இந்த நிலையில் பிரதமர் மோடி அந்த நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதை நயினார் நாகேந்திரன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதுகுறித்து திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வரும் ஜனவரி 9ஆம் தேதி என்னுடைய பிரச்சார பயணத்தின் நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ளது. அந்த நிகழ்வில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அந்த கூட்டம் பாஜக கூட்டமாக மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் விழாவாக அமையும். அந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். ஜனவரி 9ஆம் தேதிக்குள் புதிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தால் அவர்களும் அந்த மேடையில் இடம்பெறுவார்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் பாஜக அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையும் பட்சத்தில் அவர்களது தலைவர்களும் பிரதமர் மோடியுடன் மேடையை பகிர்வார்கள் என்று நயினார் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது. பாஜக செயல் தலைவர் நிதின் நபீனின் சமீபத்திய புதுவை வருகை, வரும் 23ஆம் தேதி தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வருகை, மேலும் இந்த மாத இறுதிக்குள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படும் நிலையில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுத்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக இணையாத கட்சிகளை இணைய வைத்து வருகிற ஜனவரி 9ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சி தலைவர்களையும் பங்கேற்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் டெல்லி தலைமை தீவிரமாக இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அந்த நிகழ்வோடு சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் மற்றும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் பரவி வருகிறது. ஜனவரி மாத இறுதியில் 28 முதல் 31 தேதிக்குள் பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு வந்து பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அது 2026 தேர்தல் பிரச்சாரத்திற்கான பாஜகவின் முதல் மேடையாகவும் இருக்கும். அதுவும் கன்னியாகுமரியில் நடைபெறுவது சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. கன்னியாகுமரிக்கும் பிரதமர் மோடிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதும் கவனிக்கத்தக்கது. ஆகையால் அந்த இடத்திலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிள்ளையார் சுழியை பிரதமர் போட்டு திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவார் என்று பாஜக ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர்.